திருச்சி மாநகராட்சி பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் வாகனங்கள் நிறுத்த புதிய கட்டிடங்களும் கட்டப்பட்டுள்ளன. திருச்சி மாநகரில் முக்கியமான வணிக நிறுவனங்கள் அமைந்துள்ள பெரிய கடை வீதி, சிங்காரத்தோப்பு, மேலரன் சாலை, மெயின்காட் கேட், சத்திரம் பேருந்து நிலையம், சிந்தாமணி ஆகிய பகுதிகளில் பெரும்பாலான வணிக நிறுவனங்களில் வாகனம் நிறுத்துமிட வசதி இல்லை. இதனால் வாடிக்கையாளர்கள் பிரதான சாலையில் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதும், இதனால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதும் வாடிக்கையாக உள்ளது. சிந்தாமணி போலீஸ் குடியிருப்பு அருகில் சங்கரன்பிள்ளை சாலையில் காய்கறிக்கான மார்க்கெட் இயங்கி வந்தது. அதில் 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வியாபாரம் செய்து வந்தனர். இந்நிலையில் அந்த இடத்தில் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டிடம் கட்ட முன்வந்தது. அங்கிருந்த வியாபாரிகள் அருகில் வியாபாரம் செய்து வருகின்றனர். பல வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட கட்டிடப் பணி முழுவதும் முடிக்கப்பட்டு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு காணொளி காட்சி வாயிலாக திறக்கப்பட்டது. காய்கறி சந்தையுடன் கூடிய வாகன நிறுத்துமிடம் 6 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளன. இந்த கட்டிடம் திறக்கப்பட்டும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் வியாபாரிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் வாகன நெரிசலும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வியாபாரிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுவரையிலும் இந்த கட்டுமான பணி என்பது முழுமையாக நிறைவடையாமல் வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக கட்டுமான பணியிலே உள்ள பணிகளை விரைந்து முடித்து இங்கே அருகிலே உள்ள அந்த தினசரி காய்கறி மார்க்கெட் கடையை மாற்றம் செய்ய வேண்டும். இந்த மாற்றம் செய்வதன் மூலம் இந்த பகுதியிலே போக்குவரத்து நெருக்கடி என்பது முழுமையாக தீர்க்கப்படும். அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தரைக்கடை, சிறுகடை வியாபாரிகள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இன்னும் சில கடைகள் மட்டுமே இருக்குது. அந்த சில கடைகள் மட்டும்தான் இருக்குது. அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, வாகன நெரிசல்னால சில கடைகள் அப்புறப்படுத்தினோன்னு சொல்கிறாங்க. இப்படி நடவடிக்கை சிறுகடை, தரைக்கடைகளை அப்புறப்படுத்த முனைப்பு காட்டக்கூடிய இந்த மாநகராட்சி நிர்வாகம் கட்டி முடிக்கப்பட்டு பல நாட்களாகியும் இந்த வணிக வளாகத்தை பயன்பாட்டு கொண்டு வரலன்னா அது யாருடைய தப்பு? அதிகாரிகளுடைய மெத்தன போக்கை தான் இது காட்டுது. அதிகாரிகள் விரைந்து இந்த வணிக வளாகத்தையும் இந்த வாகன நிறுத்துமிடத்தையும் திறந்தாங்கன்னா அது ஒரு வணிக ரீதியான ஒரு பயன்பாடாகவும் இருக்கும். அது மாநகராட்சிக்கு ஒரு வருவாயும் இருக்கும். மேலும் பல தரைக்கடை, சிறுகடை வியாபாரிகளுக்கான, காய்கறி வியாபாரிகளுக்கான வாழ்வாதாரமும் இருக்கும். உடனே மாநகராட்சி அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இந்த வணிக வளாகத்தையும் இந்த வாகன நிறுத்துமிடத்தையும் திறந்து வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.